அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் என்று சொல்லும் பொழுது தித்வா புயலினால் அந்த நாடு சூறையாடப்பட்டிருக்கின்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்ற அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஏற்கனவே கூறியது போல் தித்வா புயல் இலங்கையை முற்றுமுழுதாக கோர தாண்டவம் ஆடியது போல் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. நீங்கள் அவதானித்த விடயங்களை முதலில் கூறுங்கள். முதலில் இந்த புயலுக்கு பெயர் வைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஏமன் நாடுதான் இந்த புயலுக்கு பெயரை வைத்திருக்கின்றது. அதாவது டிட்வா என்று. என்னென்று சொன்னால் இந்த அதாவது உலக வானிலை அமைப்பு WMO அதன் ஆசிய மற்றும் பசிபிக் பொருளாதார சமூக ஆணையகம் என்று சொல்றது ESCPA. இந்த குழுவில 13 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அவர்கள்லாம் இந்த புயல்களுக்கு பெயரை வைப்பதுண்டு. இந்த தடவை இந்த பெயரை முன்மொழிவதற்கு ஏமனிடம்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களின் இயற்கையான ஒரு அழகான தீவின் பெயரை வைத்திருந்தார்கள், டிட்வா என்று சொல்லி. ஆனால் பெயர் அழகாக அவர்கள் வைத்தார்களே தவிர, ஆனால் அதன் கோர தாண்டவம் மிக கடுமை. அது இங்கு மட்டுமல்ல, இந்தோனேசியா, தாய்லாந்து, மலேசியா, மற்றது இலங்கை தீவு. அப்ப இலங்கை தீவுல இப்ப இந்தோனேசியாவில சுமத்ரா தீவு தான் அதிகம் பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இலங்கையிலும் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 390 பேருக்கு கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 400 பேர் வரையில காணவில்லை என்று சொல்கிறார்கள். மேலும் பலர் காணாமல் போயிருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதற்கு அப்பால் இழப்புகள், இப்ப பொருளாதார இழப்புகளை பொறுத்தவரையில் இலங்கை மிக கடும் சேதத்தை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பல விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒன்று என்னென்று சொன்னால், இந்த பொருளாதார இழப்பு, இந்த புயலின் இழப்பு 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமியை விட மோசமானது தான் கூறுகிறார்கள். உயிரிழப்புகளை பொறுத்தவரையில் சுனாமியில் கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அது பெருமளவான மனித இழப்பு. ஆனால் இதில் பொருளாதார இழப்பு இது இரண்டால் சுனாமி ஒரு கரையோர பகுதியை தாக்கிவிட்டு சென்று விட்டது. இது முழு இலங்கையையும் தப்பி பிழைத்தது மட்டக்களப்பு, மற்றது யாழ்ப்பாணம் தான். அதிலும் என்னென்று சொன்னால், புயல் சுண்டிக்குளத்துக்களால் போனபடியால் யாழ்ப்பாணத்தில் பெரிய இழப்புகள் இல்லை, மழையுடன் அது தப்பிவிட்டது. மட்டக்களப்பும் நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் ஓரளவு சீர்திருத்தமாக இருந்தபடியால் தப்பிக்கொண்டது. ஆனால் மலையகம், கண்டி, மற்றது கொழும்பு பகுதி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலையில் மாவிலாறு கூட உடைப்படுத்திருந்தது. அதனால் ஏற்பட்ட சேதங்கள் சொல்லென்னா சேதங்களை இலங்கை அரசு சந்தித்திருக்கின்றது. இப்போது இலங்கை அரசு எல்லா நாடுகளிடமும் உதவி கேட்டிருக்கின்றது. உடனடியாக இந்தியாவின் கப்பல்கள் வந்திருந்தன. இந்தியா கிட்டத்தட்ட இந்தியாவின் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் ஏற்கனவே கொழும்பில் நின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் இந்த கடற்படை கண்காட்சியத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப அது அங்கு நின்றபடியால் உடனடியாகவே அதில் இருந்த உலங்கு வானூர்திகள் மூலம் அவர்கள் மீட்பு பணிகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு பிறகு பாகிஸ்தானும் தனது உலங்கு வானூர்திகளை அனுப்பியிருந்தது. கடற்படை கப்பல் ஒன்றும் வந்திருந்தது. இந்தியா தனது 3வது கப்பலையும் அனுப்பியிருந்தது, சாயுரா கப்பல். அந்த கப்பல் திருகோணமலையில் நங்கூரம் இட்டு நிற்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக அதாவது திங்கட்கிழமை ஓரளவு நிலைமை சீர் வந்தாலும், ஆனால் மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்தபடியே தான் இருக்கின்றன. எப்படியும் ஓரிரு தினங்களுக்கு மேல் செல்லும் இதனை மீட்பு பணி செய்ய. ஆனால் இதனை மீள கட்டி அமைப்பது என்பது ஒரு அவர்களுடைய இயலுமான நிலைக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் உலக நாடுகள் எல்லாரிடமும் உதவி கேட்டிருக்கிறார்கள். ஜப்பானிடம் கூட சஜித் பிரேமதாச தனியாக அழைத்து கேட்டிருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் கட்டித்தாருங்கள் என்று சொல்லி. கிட்டத்தட்ட பார்க்க போனால் இலங்கை அதாவது பொருளாதாரத்தால் வீழ்ந்து விட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள். ஒன்று, இலங்கையின் அதிகாரிகள், இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள்,
இலங்கையின் இருக்கின்ற அரசு அதிகாரிகள், இலங்கையின் கட்டுமான எல்லாவற்றிலும் தான் இந்த பிள்ளைகளை நாங்கள் சொல்ல முடியும். அதாவது தங்கள் தவறுக்கான பலனை அனுபவித்திருக்க. இப்ப இயற்கை அனர்த்தம் வருவது அது யாரும் தடுக்க முடியாது, அது உண்மை, அது பிரச்சனை. ஆனால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய உட்கட்டுமானங்கள் அங்கு இருக்கவில்லை என்பதுதான் இங்கு ஒரு பிரச்சனை. நீங்கள் கூறுவதில் நிறைய உண்மை இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ற அந்த வேலை செய்யும் பொழுது அப்பொழுது சொல்லுவார்கள், சுனாமி மற்றும் சைக்ளோன், நில அதிர்ச்சி, அதை தாங்கக்கூடிய விதத்தில் அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போல் இந்த நாடுகளில் அவ்வாறு இல்லாத ஒரு நிலைமையினுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் சுட்டிக்காட்டுவது சரியாக உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீங்கள் ஆழிப்பேரலை அதுவும் ஒரு கோர தாண்டவத்தை ஆடினது எல்லைக்கரையோர பகுதியில் என்று சொல்லும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது, ஆனால் பொருளாதார தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் இங்கே மாறி வந்திருக்கின்றது. சொல்வார்களானே, இலங்கை அரசாங்கம் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது, மெதுவாக கட்டி எழுப்பிக் கொண்டு வளர்ச்சி பாதைக்கு வருவது போல் இருந்தவுடன் அப்படியான ஒரு நிலைமை. இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? குறிப்பாக இலங்கை தீவும் முழுவதும் தண்ணீருக்கு பத்தாத ஒரு நிலைமை இருக்கிறது. இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? அதாவது உளவு வீதிகளையும் கட்டி முடிப்பது என்பது எல்லா வீதிகளும் மிக கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கின்றன. அப்ப உளவு வீதிகளையும் கட்டி முடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது. அதாவது வெளிவிவகார அமைச்சகத்தின் தகவல்களின் அடிப்படையில், அதாவது 28ஆம் தேதி நிலவரப்படி விவசாயம், நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் சேதமடைந்த கால்வாய்களை மீட்டெடுப்பதற்காக இலங்கைக்கு 31 பில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுவதாக அறிவிச்சிருக்கின்றது. பேரிடர் தாக்கத்தின் அழிவுகளுக்கு பின்னர் அமைச்சகம் சர்வதேச நாடுகளிடம் உதவி கேட்டிருக்கின்றது. அதாவது இழப்புகளின் சேதத்தை மதிப்பிடுவதற்கு அனுரகுமார திசாநாயக்கா அதாவது திங்கட்கிழமை உலக வங்கியிடம் உதவி கேட்டிருக்கிறார். அதாவது உலக வங்கியிடம் அவர் கேட்டது என்னென்று சொன்னால், இதை மதிப்பிட்டு சொல்லுங்கள், எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்று. அதாவது கனமழையால் இந்த சேதமடைஞ்ச நெல் வயல்கள் மற்றும் காய்கறிகளை மீட்டெடுப்பதற்கு அந்த வயல்களின் சேதம் மட்டும் 15 பில்லியன் ரூபாய்களாக இருக்கின்றது. இப்ப சிறு நீர்ப்பாசன குளங்களை புனரமைப்பதற்கு கூட 4 தொடக்கம் 5 பில்லியன் ரூபாய்கள் தேவையாக இருக்கின்றது. அதை அணைக்கட்டுகளை பராமரிப்பதற்கு 900 மில்லியன் தேவைப்படுவதாக கூறப்படுகின்றது. சிறு நீர்ப்பாசனங்களை அமைப்பதற்கு 8.3 பில்லியன் தேவையாக சொல்லப்படுகிறது. நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு 1.8 பில்லியன் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் வயல்கள், நெல் வயல்கள், மரக்கறி வயல்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப மீண்டும் அதாவது இந்த பயிர்களை பயிரிடுவதற்கு உலக நாடுகளிடம் யூரியா மற்றது MOP டொப் என்ற உடவகைகளை கூட மானியமாக இந்த அரசு கேட்டிருக்கின்றது. நான் கூறியது ஒரு 20% சேதம். மிச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான, அதாவது 400க்கும் மேற்பட்ட பில்லியன் டாலர்கள் பெறுமதியான தேயிலை தோட்டங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஆடை தொழிற்சாலைகள் எல்லாம் வெள்ளத்தால் நிரம்பி இருக்கின்றன. மெஷினரி எல்லாம் பலதாக போயிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், டிசம்பர் ஜனவரி மாதம் சுற்றுலாத்துறைக்கு மிகவும் ஒரு பெயர் பெற்ற மாதம். நீங்கள் டிசம்பர் மாதம் டிக்கெட் புக் பண்ண இயலாது, அவ்வளவு விலையாக இருக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல எல்லாம். அந்த மாதம் இனி சுற்றுலாத்துறை கடும் வீழ்ச்சியை அடைந்திருக்கும். ஏனென்றால் இந்தியாவின் ஹெர்குல் C-130 விமானம் தான் அங்கு இருக்கிறவர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாவரையும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மீட்டெடுத்து. இப்ப சுற்றுலாத்துறை இப்போதைக்கு அதை கொண்டு வருவது என்பது முடியாத காரியமாகத்தான் இருக்கின்றது. இப்ப அடுத்தது இவ்வளவு இதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை யோசித்து பாருங்கள். இப்ப புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட பவனியா, கிளிநொச்சி என்று சொல்லி இந்த தென்னை பயிர், வாழை பயிர், கால்நடை பண்ணை என்றெல்லாம் போட்டார்கள். எல்லாம் ஒரே விரைவுடன் அள்ளிப்பட்டு சென்று விட்டது. கால்நடைகளின் இழப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் பண்ணைகளை பற்றி கதைக்கிறோம், தொழிற்சாலைகளை பற்றி கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குமான இழப்புகள் பெருமளவு நீங்கள் பார்க்கலாம். பெருமளவான கால்நடைகள் இறந்திருக்கின்றன, அதுகளை பார்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அதாவது
ஒழுங்கான உட்கட்டுமானம் இல்லாத நாட்டில் முதலீடுகளை போட்டவர்கள் தவறதான் தான் இதை பார்க்கலாம். இன்று ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலையாக வந்துவிட்டது. என்ற ஒரு உட்கட்டுமானம் ஒழுங்காக இருந்திருந்தால் இதில் பலவற்றை காப்பாற்றி இருக்க முடியும். இது இப்போதைக்கு ஆரம்ப கட்ட கணிப்பீடாகத்தான் இருக்கின்றது. பலரும் இவ்வாறுதான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பலரும் நீங்கள் பார்க்கலாம், வெளிநாடுகளில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் கூட இந்த பொருளாதாரத்தை பற்றித்தான் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் அவர்களும் அதைத்தான் கூறுகிறார், இது சுனாமியை விட, சுனாமி கரையோரத்தை தாக்கிவிட்டு போய்விட்டது, இது உங்களை தேயிலை தொழிற்சாலையிலிருந்து தலைநகரத்திலிருந்து எல்லாவற்றையும் அடித்து துவசம் செய்திருக்கின்றது என்று சொல்லும் போது இழப்புக்கு பொருளாதார ரீதியாக இதிலிருந்து மீண்டு வருவதற்கு மிக மிக அதிக காலம் எடுக்கும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இலங்கை தீவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் நீர் கால் மட்டத்துக்கு மேல் வந்திருக்கின்றது. அது தணிந்து போவதற்கு 2-3 நாட்கள் எடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னும் ஒரு சவால் இருக்க போகிறது என்னவென்றால், இதனால் சுகாதாரத்தின் விளைவு என்னென்று சொன்னால், எல்லாம் நீர்கள் குடிநீராக இருக்கலாம், சாக்கடை நீராக இருக்கலாம், கழிவு நீராக இருக்கலாம், எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. அப்ப இதில் பெருமளவான தொற்று நோய்கள், இப்ப அடுத்ததாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை தொற்று நோய்களாக இருக்க போகிறது. பெருமளவான வைத்தியசாலைகளுக்கு நீர் புகுந்ததால் வைத்திய உபகரணங்கள் கூட பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு ஃபீல்ட் ஹாஸ்பிட்டலை போட்டிருக்கிறார்கள் உடனடியான மருத்துவ தேவைக்கு. தற்போதைய நிலையில் யாருக்கும் உதவுற நிலையில் இல்லை. ஏனென்றால் உலகம் பொருளாதாரத்தால் வீழ்ந்திருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த உதவி தொகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா 2 மில்லியனை கொடுத்திருக்கிறது, $2 மில்லியன். பிரித்தானியா 6 லட்சம் பவுண்ட்ஸ், 6 லட்சம் பவுண்ட்ஸுக்கு இங்க ஒரு வீடே வாங்கலாம். அப்ப நேபாள், சீனா $1 லட்சம், நேபாளம் 2 லட்சம் கொடுத்திருக்கிறது சீனாவை விட. டொனேஷனாக கொடுக்கிறது, திருப்பி வர போறது இல்லை. அந்த அனர்த்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு பாரிய அனர்த்தம். வளரும் நாடுகள் நாங்கள் வளர்ந்த நாடுகள் என்று கூறும் பொழுது கேட்க கேவலமாக இருக்கு இல்லையா? மாலதீவு $50,000 கொடுத்திருக்கிறது. ஆனால் அது இப்ப இலங்கையிலிருந்து வருகின்ற ஒரு பிரபல ஆங்கில நாளேட்டின் தகவலின் அடிப்படையில் இலங்கை அரசு இந்த உதவிகளை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏண்டா மிகவும் ஒரு மன வருத்தமான நிலையில் இலங்கை இருக்கிறது என்று. இந்த நிலையில் தான் சஜித் பிரேமதாசா ஜப்பான் தூதுவரை அழைத்து கேட்டிருக்கிறார், நீங்கள் எங்களுக்கு இதுகளை இவ்வளவும் எங்களால் செய்ய முடியாது, எங்கள்கிட்ட தொழில்நுட்ப உதவிகளும் இல்லை, அதற்குரிய ஆளணிகளும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு இதனை கட்டித்தாருங்கள் அல்லது செய்து தாருங்கள் என்று சஜித் பிரேமதாசா கேட்டிருக்கின்றார் அந்த நாட்டை. இப்ப இலங்கையை பொறுத்தவரை இப்போது அவர்கள் வெளிநாடுகளிடம் உதவியை கேட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்களிடம், அதாவது வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்களிடம் உதவிகளை கேட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்ப இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், இதில் உதவி செய்வது என்பது வேறு, அந்த உதவி உண்மையில் எங்கு போய் சேருகிறது என்றது அடுத்த பிரச்சனை. நீங்கள் பார்க்கலாம், வடக்கில கூட பெருமளவான இடம் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கு பிரதேச சபையாக இருக்கலாம், கிராம சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், வார நிதிய ஒரு ப்ராஜெக்ட் எழுதி ஒன்றை செய்ததில்லை. சும்மா கொண்டு போய் வீட்டிலிருந்து கட்டி கொண்டு போற சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு போன பார்த்துட்டு அதை திருப்பி இலங்கைக்கு அனுப்பி போட்டு வாராக்கெல்லாம் இருந்தவர். இன்றைக்கு அதுகின்ற விளைவுதான் 1300 குளம் இருந்த இடத்துல 300 குளத்தை காணல யாழ்ப்பாணத்தில். இப்ப எங்கட நவாலியை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 குளம் இருக்கிறது அங்க, அதை சுத்தி. ஒன்று நங்காங்குளம் இருக்கின்றது, அட்டகிரி குளம் இருக்கின்றது, இஞ்சால வளைக்காத்து பாத்தல் குளம், இப்படி இருக்கிறது. அந்த குளங்களுக்குரிய கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் போய் வழுக்கை ஆற்றோட சேருது, அந்த வழுக்கை ஆறு போய் கல்லுண்டாய் கடலோட சேருது. அப்ப அது அது தூர்வாரப்பட்டிருந்தால் அந்த தண்ணி நிக்காது. அது எல்லாம் சிஸ்டமா தான் முந்திரும். அந்த காலத்திலேயே அவன் வடிவாத்தான் செய்திருக்கிறாங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல மதில்களையும் கட்டி எல்லாம், அதாவது கவுன்சில் பெர்மிஷன் கொடுத்தது பிரச்சனை. அந்த நகர சபை கிராம சபைகள் சில கட்டிடங்கள் பெர்மிஷன் எடுக்காமலே கட்டி இருக்கிறார்கள். அப்ப இவ்வாறுதான் அந்த நாடு சீரழிந்து போய் இருக்குது. இதே நிலைமைதான் தென்னிலங்கையில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி எந்தவித ரிஸ்க் அசஸ்மெண்ட்டும் இல்லாமல்
சிங்களவர்களை நிலத்தை பிடிப்பதற்காக கொண்டு இறக்கினதே தவிர இப்போது மகாபலி உடற்படுக்கைக்கு பாதிக்கப்பட்டது அவர்களுடைய வயல் எல்லாம் அள்ளி கொண்டு போனதும் அதான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இந்த சிஸ்டமே மிகப்பெரிய ஒரு உடைஞ்சு விழுகிற நிலையாகத்தான் கரப்டட் என்று தான் அதை சொல்கிறார். இல்ல அப்படித்தானே கடந்து வந்த ஒரு 16 ஆண்டுகளை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் முழு ஊழலில் தானே அந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். இப்ப நீங்கள் சஜித் பிரேமதாசா தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது சஜித் பிரேமதாசா அவர்கள் வெளிநாட்டில் உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கா கூட இந்த அனர்த்தம் காரணமாக எதிர்கட்சிகளை கூப்பிட்டிருக்கின்றனர். இது ஒரு நல்லெண்ண நோக்கத்தோடு எவ்வாறு இவர்கள் செயல்படுகிறார்களா இல்லாட்டி இதுக்கு பின்னால் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறது? எதிர்கட்சிகள் எப்பவும் எதிராகத்தான் செயல்படுவார்கள். அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், இந்த அனர்த்தம் தொடர்பாக 12ஆம் தேதி நவம்பர் 12ஆம் தேதியே எச்சரிக்கை வானிலை மையம் அறிவித்தல் விடுத்திருந்தது என்று சொல்லியும் அப்போதிருந்தே இந்த தண்ணீரை குறைத்திருந்தால் ஒவ்வொரு நீர்மட்டங்களிலுமிருந்து குறைக்க தொடங்கி இருந்தால் ஓரளவு 75% உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம். அரசு அதை பொருட்டாக மதிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் புலனாய்வு தகவல்களை எவ்வாறு உதாசீனப்படுத்தினார்களோ அதே மாதிரி என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்ப ரணில் விக்ரமசிங்காவோ சஜித் பிரேமதாசாவோ அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் சிங்கள நாட்டை காப்பாற்ற அவர்களுக்கு இப்போது தங்கள் பிரச்சனைகளை கடந்து தங்கள் தேசம் அழிந்ததை இப்போது உணர்கிறார்கள். அப்ப அவர்கள் யோசித்தது மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம் கூடுதலாக அழியும் என்றுதான் யோசித்தார்கள். வடக்கு முல்லைத்தீவு பக்கம் கூடுதலாக அழியும் என்றுதான் யோசித்தார்கள். இது அப்படியே சுழண்டு கண்டிக்கும் மலையகத்துக்கும் வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. இப்போல்லாம் தெரிகின்றது. அப்ப அதுதான் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக இங்கு வந்து முடிந்திருக்கின்றது. அப்ப இப்ப சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்காவோ என்னென்று சொன்னால் அவர்கள் தங்கள நாட்டை காப்பாற்ற வேண்டும், சிங்களவர்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மும்முரமாக நிற்கிறார்கள். எனவேதான் இந்தியாவும் உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து கடுமையான உதவிகளை செய்திருந்தது. என்னென்று சொன்னால் இந்தியா இதே ஒரு சாட்டாக வைத்துக் கொண்டு இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை ஒரு இலங்கையின் ஒரு குட் புக்கில இந்தியா இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இந்தியா கடும் உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் பாகிஸ்தான் இப்போது அதாவது திங்கட்கிழமை வந்த செய்திகளின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்போது அங்கு பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் விமானங்களும் கப்பலும் தான் முதலில் வெளிக்கிட்டது என்று சொல்லியும் அதனை இந்தியா அந்த வான்பரப்பின் ஊடாக இங்கால வருவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றும் தனது விமானங்களை அனுப்பிய பிற்பாடுதான் பாகிஸ்தானை அனுமதித்ததாகவும் இப்போது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அங்கு கிளம்பி இருக்கின்றது. இப்ப இது ஒரு பூகோள அரசியலுக்காக அவர்கள் இந்த நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சீனாவை பொறுத்தவரை அவர்களும் இந்த உதவிகளின் குறைபாடு என்பது தங்களுக்கு சார்பான ஒரு நிலைக்காக இந்த அனர்த்தத்தை பயன்படுத்த முற்பட்டு நிற்கிறார்கள். நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும்பொழுது இந்தியாவுடைய கப்பல் ஏற்கனவே அங்கே இலங்கை தீவில் வந்திருந்தது என்று கூறினீர்கள். இராணுவத்தினர் களத்தில் இறங்கி உதவி செய்வதாக கூட கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? இந்தியாவின் இரண்டால் இலங்கையை பொறுத்தவரையில் பிரித்தானியாவை விட அதிக அளவான இராணுவம் இருந்தாலும் அவர்கள் ஒரு செயற்திறனற்றதாகத்தான் இருக்கிறார்கள். உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தும் நிலையில் 6 தான் நிற்பதாக கூறுகிறார்கள். அதில் ஒன்றும் வீழ்ந்து விட்டது. பெல் 212 வீழ்ந்து விட்டது. அது வீழ்ந்ததும் வந்து அந்த மக்களின் ஒரு பொறுப்புணர்வற்ற தன்மை. அந்த உலங்கு வானூர்தி தரையிறங்கும் போது அவர்கள் கைகாட்டுகிறார்கள், அதை அங்கிருந்து விலத்தி போகும்பாடு என்றால் அதை தரையிறக்க வேண்டும் என்று. ஆனால் சமூக வலைத்தள போராளிகள் அவர்களுக்கு வீடியோ தேவை, அவர்களுக்கு புகைப்படங்கள் தேவை. அதிலிருந்து விலத்தவில்லை, அது போய் கடலுக்குள் விழுந்து விட்டது, வெள்ளத்துக்குள் விழுந்து விட்டது, விமானியும் கொல்லப்பட்டு விட்டார். அதன் பிற்பாடு அதனை தேர்ந்த மாதிரி கயிறு கட்டி இழுக்கிறாங்க, இந்த வடக்கயிறு கட்டி அதுல இருந்து இழுக்கிறார்கள். அது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில பத்திரிகை இந்த பிரதம ஆசிரியர் போட்டிருந்தார். அதுக்கு கீழே ஒருத்தர் எழுதியிருந்தார்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், அதாவது ஒரு உடைந்து விழுகின்ற நாட்டின் மக்களும் அந்த சிஸ்டமும் இவ்வாறுதான் செயற்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்று சொல்லி. இப்ப இங்க நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருகிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் வாகனங்களை ஓரமாக நிறுத்தி அதற்கு இடம் விடுவோம். இது ஒரு பேரனர்த்தம் நிகழ்ந்த இடம். அந்த பேரனர்த்தம் நிகழ்ந்த இடத்துல அவங்க அவசரப்பட்டு ஆட்களை கொண்டு வராங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்தி. அதிலும் வேடிக்கை பார்ப்பவர்கள் தான் அதிகம். அப்ப இந்த மண் சரிவில் கூட பலர், வெள்ளப்பெருக்கில் கூட பலர் வேடிக்கை பார்க்க போய்தான் இறந்திருந்தார்கள்.
அது ஒரு விதம். அப்ப நான் கூற வந்தேன் என்றால், இப்ப நீங்கள் கேட்டது போல இலங்கை இராணுவத்திலும் இவ்வளவு படையினர் இருந்தாலும் அவர்களிடம் தொழில்நுட்ப வசதிகளோ அதற்கேற்ற பயிற்சியாளர்களோ இல்லை. இறுதியாக இந்தியாவின் கொமாண்டோ படையினர், இந்தியாவின் அந்த மவுண்டன் ரெஸ்கியூ படையினர் என்று சொல்றது, அவர்கள் மோப்ப நாய்களுடன் வந்தார்கள். அவர்கள் பெருமளவான ஆட்களை மீட்டிருக்கிறார்கள். அதே போல பாகிஸ்தான் உலங்கு வானூர்தியும் கொண்டு வரப்பட்டிருந்தது. பாகிஸ்தானும் உலங்கு வானூர்தியை வழங்கியிருந்தது. இலங்கையிடம் அந்த கெப்பாசிட்டி இல்லை. வேற நாடுகள் இது நடந்தாலும் வேற உடனடியாக மீட்பதற்கு கெப்பாசிட்டிகள் இருக்காது. இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அதில் ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்ததைத்தான் இந்த அனர்த்தத்தின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் கூடுதலாக சமூக வலைத்தளங்கள் இதுகளில் போஸ்டர் போட்டார்களே தவிர இந்த செயற்திறனில் மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு நிலையாகத்தான் இருந்தது. ஏற்பட்டிருக்கின்றது அனர்த்தத்தின் தொடர்பாக இலங்கைக்கு இந்திய அரசு பெருமளவு உதவி செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருக்கின்றார். ஜப்பானிலிருந்து அவசர குழு வருகின்றது. இனி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிவாரண உதவி அவர்களும் கூட இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் சர்வதேசத்திடம் உதவி கோரும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேசத்திடம் அவர்களை உதவியை கேட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் எல்லா நாடுகளிடம். என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்துக்கு பிறகு பயிர்கள் இல்லை, காய்கறிகள் இல்லை. உணவுப் பொருட்களின் விலை 2 மடங்கு 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றது. மரக்கறியின் விலையும் அப்படித்தான், மீன் விலையும் அப்படித்தான். எனவேதான் மாலதீவு 25,000 மீன் டின்களை வழங்கி இருக்கின்றது. என்று சொன்னால் கடலுக்கு போக முடியும். இது வர இன்னொரு 2-3 நாட்கள் செல்லும். ஆனால் இனி இந்த பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இனி அதனை மீட்டெடுப்பது என்பதும் வடிகால், அதாவது இந்த நீர்ப்பாசனத்துறையை கட்டி அமைப்பது என்பதும் உடனடியாக நடந்துவிடப் போவதில்லை. அப்ப அவசரமாக உதவிகள் தேவை. அப்போதான் சொல்கிறார்கள், இந்த IMF கடன் உதவியை மீள் பரிசீலனை செய்யுமாறு IMF கதைப்பதற்காக. அதே சமயம் இப்போது உலக வங்கியிடமும் சென்றிருக்கிறார்கள். உலக வங்கியின் ஊடாக ஏதாவது ஒரு உதவிகளை செய்யலாம் கேட்பதற்காக. இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஜெய்சங்கர் கூறியிருந்தார் 2028ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடையும் என்று. ஆனால் இது அதற்கு முதலே நடந்துவிடும் போல இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அவ்வளவு பிரச்சனை. ஏனென்றால் விமானங்கள் கூட எழும்ப முடியாத ஒரு நிலை. விமானங்களுக்குள்ள விமான பணியாளர்களை கூட இராணுவ ட்ரக் வண்டிகளில் தான் ஏற்றி கொண்டு வந்து இறக்கினார்கள் விமானங்களை எடுப்பதற்கு. சுற்றுலா பயணத்துறை இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான துறை. இப்ப நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், ஒன்று அந்த இடம்பெற்ற சேதத்தை கட்டியமைப்பது, அதற்குரிய செலவு. ஆனால் வருமானமும் நின்று போய்விட்டது. இப்ப ஏற்றுமதித்துறை, தேயிலைத்துறை, ஆடைத்துறை, சுற்றுலாத்துறை, அதையும் ஈடு செய்ய வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா ஒன்றை கூறியிருந்தது, இலங்கை ஒரு முதலீட்டுக்குரிய இடம் இல்லை என்று அமெரிக்கா கூறியிருந்தது. இப்ப நீங்க பாருங்கள், ஒரு வடக்கில கூடி இந்த புலம்பெயர் தமிழர்கள் இவ்வளவோ முதலீடுகளை செய்தார்கள். கால்நடை வளர்ப்பாக இருக்கலாம், தென்னன் தோட்டங்களாக இருக்கலாம், வாழை தோட்டங்களை வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு உட்கட்டுமானம் சரியாக செய்யாத பொறுப்பற்ற ஒரு பிரதேசத்தில் போடப்பட்ட முதலீடுகள் ஒன்றும் இல்லாமல் போறதுக்குரிய நிலைமையாகத்தான் இந்த அனர்த்தம் காட்டியிருக்கின்ற. காலநிலை ஆலோசகர் எரிக் சொலைம் அவர்கள் இது தொடர்பாக என்ன கூறியிருந்தார் என்று நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். என்றால் அவரை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பின்கதவால் பதவியை எடுத்தவுடன் முதல் அவருக்குத்தான் பணியில் நிறுத்தினார். காலநிலை அந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை காலநிலைக்கு கொண்டு வந்திருக்க அவர் இது தொடர்பாக எதுவும் கூறியிருக்கிறாரோ என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கூறியிருக்கிறார். அவர் படங்களை போட்டிருக்கிறார். இலங்கை மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தில் சிக்கி இருக்கின்றது, எல்லோரும் உதவி செய்யுங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, அவர் சொல்லி அறியணும். அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார், எல்லோரும் அதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர் இப்போது அதிகமாக இருப்பது இந்தியாவிலும் சீனாவிலும் தான். இலங்கையிலும் அவ்வப்போது செல்வார். அப்ப அவரும் தன் பாட்டுக்கு சில 1-2 வீடியோகளை போட்டுவிட்டு இவ்வளவு சேதத்தை இலங்கை சந்தித்திருக்கின்றது, எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். இப்ப நீங்க இந்த IMF தொடர்பாக கூறும்பொழுது நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக அடிக்கடி பேசியிருக்கிறோம். நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் 2028 IMF கடனை மீண்டும்
கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இயற்கை அனர்த்தத்தினால் இதை கையாளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று நம்புகிறீர்கள். இனி பொருளாதார வளர்ச்சி இதனால் பாதிப்படையமாக இருந்தால், இனி உங்களுக்கு தெரிந்தானே நாணய வரிசைப்படுத்தும் நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சி தரத்தை குறைத்து விடுவார்கள். அதனால் என்ன விளைவுகள் ஏற்படலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது கடன் சுமை 95% ஜிடிபி 95% அதிகரிக்கலாம். ஏற்கனவே அந்த நிலையை எட்டி கொண்டிருப்பதாகவும் அதை விட அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்நிய செலாவணி, அதாவது டாலருக்குமான இலங்கையின் நாணயம் வீழ்ச்சி அடையலாம், பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி தொடர் ஒரு சங்கிலி ரியாக்ஷனாகத்தான் இது இருக்க போகின்றது. இப்ப வெளிநாடுகளில் இருப்பவர்களின் உதவி என்பதும் இது எவ்வளவு தூரத்துக்கு அங்குள்ள மக்களுக்கு உணவை கொடுப்பதற்கு சரியாக இருக்குமே தவிர ஒரு முதலீடுகளை போட்டு மீண்டும் அதை கட்டி எழுப்புவதற்கு உடனடியாக அது பயன் தருமோ தெரியாது. என்னன்னு சொன்னால் ஒரு இப்ப தற்போதைய நிலையில் இலங்கையை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடுகளின் உதவி மட்டுமில்ல, தமிழ் மக்களின் உதவிகளும் தேவை. தமிழ் மக்களின் உதவிகள் தேவை என்று சொன்னால் நீங்கள் தமிழர்களை ஒரு இனமாக மதிக்க வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய பொருளாதாரத்தை சுதந்திரமாக அங்கு முதலீடுகளை செய்து கட்டுமானங்களை கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான் இதிலிருந்து மீளலாமே தவிர இல்லை என்று சொன்னால் மீள முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். IMF-ஐ பொறுத்தவரையில் இப்போது தென்னிலங்கையில் எல்லோரும் கூறுகிறார்கள், பொருளியல் ஆய்வாளர்கள் இலங்கை அரசு உடனடியாக IMF-இடம் பேச வேண்டும் இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக, அல்லது IMF-க்கு எடுக்கின்ற தொகையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் IMF எவ்வளவு தூரம் அதை விட்டுக் கொடுக்கும் என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இந்த நாடுகள் கொடுத்த பணத்தை பார்க்கும் போதே தெரிகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான நிலைக்கு இலங்கை இருக்கிறது என்று சொல்லி. இந்த காலமும் பாதகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் வெளியில கடும் பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது. இப்ப ரஷ்யாவின் துருக்கியின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அடித்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு உதவக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. சுனாமி வந்த நேரத்துல உதவுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். அமெரிக்காவின் கப்பல்கள் கூட திருவோணமலைக்கு உடனடியாக வந்திருந்தன. ஆனால் அந்த நிலைமை வேற, தற்போதைய நிலைமை வேறையாக இருக்கின்றது. இப்ப இதில் ஒன்று, இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் எந்த ஒரு இடத்தை எடுத்தாலும் இவர்களின் வரலாறு ஒன்று மிகவும் ஒரு என்னென்று சொல்வது ஒரு பேடான ஹிஸ்டரியாகத்தான் இருக்கின்றது. இப்ப இதுல ஒரு கட்டமைப்பு இவர்கள் உதவி செய்யும் கொண்டு கோரேக்க அந்த சுனாமி கட்டமைப்பை சந்திரிக்கா இருந்த காலத்துல இயக்கம் சேர்ந்து இரண்டு தேசமும் சேர்ந்து அந்த மக்களுக்கான ஒரு மறுவாழ்வுக்கு ஒரு கட்டமைப்பை அமைத்த போது நீதிமன்றம் சென்று அதை இல்லாது செய்தவர்கள் இவர்கள். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த போது நீதிமன்றம் சேர்ந்து வடக்கு கிழக்க பிரிக்கவர்கள் இவர்கள். இப்ப நீங்கள் எங்க போனாலும் இவர்களுக்கு ஒரு நல்லொரு வரலாறு இல்லை. சரி, இப்ப அவர்கள் தாங்கள் ஏதோ புனிதர்களாகவும் தாங்கள் ஏதோ ஒரே இலங்கையர்களாகவும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரே இலங்கையர்கள் என்பதே முதலாவது பிழை. தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றில்லை. மொழி வேறு, இனம் வேறு, மதம் வேறு என்று. இங்க வேர்கள் ஸ்காட்லாந்து, வேல்ஸ் இருக்குது, ஸ்காட்லாந்து இருக்கு, நார்தர்ன் ஐலாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்குது. எல்லாரும் இங்கிலீஷ் தான் கதைக்கிறாங்க. அதுக்காண்டி அவன் சொல்றாங்க எல்லாரும் ஒரே மக்கள், நீங்கள் எல்லாம் கூட லோக்கல் அசம்பிளியை கலைஞ்சு போட்டு வாங்க. வாய்க்கு வந்தபடி கதைப்பதை முதல்வர்கள் நிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடு அந்த இனங்கள இறமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு ஒரு உறுதித்தன்மை வரும், முதலீடுகள் உங்களை தேடி வரும், உங்களின் நாடு பலமாக மாறும். நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டியிருப்பீர்கள் அவர்கள் கூறுவதை, அதாவது முதல் தடவையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த விடயங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை. ஒரு சுழற்சி பாதையை கொண்டு போவதாக இருந்தால் இவர்கள் சரியாக அதை உணர்ந்து செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு. இனி இன்று கூட வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலில் 2 பேர் இருந்திருக்கிறார்கள் என்றால், இப்ப தொற்றும் பரவும் நோய்கள் வரும் பொழுது இன்னும் ஆபத்தான நிலைமை இருக்கிறது என்று நம்புகிறீர்களா? சுகாதார சீர்கேடுகள் தான் இப்ப அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது.
அதை இலங்கை அரசும் வெவ்வேறு நாடுகளுடன் அதை அது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வைத்திய வசதிகள் கூட, வைத்தியசாலைகள் கூட பெருமளவில் இல்லை. உண்மையில் இப்ப இதில் வடக்கு கிழக்கு பாதிக்கப்படுவதை விட மலையகமோ கண்டியோ அல்லது இலங்கையின் தென்னிலங்கை கடுமையாக பாதிக்கப்படலாம். அதற்குரிய மருத்துவ வசதிகள், மருந்து பொருட்கள், அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆளணிகள் அவர்களிடம் இல்லை. எனவேதான் ஜப்பானிடம் அதை தொடர்பாக விரிவாக கதைத்திருக்கிறார்கள். பல நாடுகளிடமும் இப்போது கதைத்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இது இவ்வளவுக்கும் அப்பால் பூகோள அரசியல் ஒன்றொன்றும் இருக்கின்றது. அதையும் இவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்போதைய இந்த அரசுக்கான நெருக்கடி என்றது ஒரு தனியா இந்த பேரிடர் நெருக்கடி மட்டுமல்ல, இதற்கு அப்பால் இந்த நாடுகள் பூகோள அரசியல் போட்டிகளையும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். மட்டக்களப்பிலும் கூட நிறைய வயல்கள் எல்லாம், மட்டக்களப்பு அங்கிருந்து கதைத்ததின்படி அவர்கள் எதிர்பார்த்ததை விட இழப்புகள் கொஞ்சம் குறைவு. மட்டக்களப்பில ஏற்கனவே கடந்த 10 வருடங்களாக நீர்ப்பாசன வசதிகள் மற்றது வடிகால்கள் எல்லாவற்றையும் ஓரளவு அவர்கள் கவனம் எடுத்தபடியால் தப்பிக்கொண்டதாகவும், ஆனால் மாவில் ஆறு உடைப்படுத்ததால் திருவோணமலை தான் கடும் சேதத்தை கண்டிருக்கின்றது. மூதூர் திருவோணமலை பகுதிகள் கடும் சேதத்தை கண்டிருக்கின்றன. நீங்கள் கூறியது போல அங்கும் பெருமளவான வயல்கள், கால்நடைகள் எல்லாம் அழிவை சந்தித்திருக்கின்றன. இனிவரும் காலத்தில் நெல் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம். ஏற்கனவே சீனியை இறக்குமதி செய்து கிட்டத்தட்ட $1.9 பில்லியன் சீனியை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு, அதாவது இலங்கையில் எவ்வளவோ வளமான தேசம் இருக்கின்றது, எவ்வளவோ வளமான விவசாய நிலங்கள் இருக்கின்றது. அந்த நிலங்கள் எல்லாவற்றிலும் தொல்லியல் திணைக்களம் வந்து தொல்லியல் பதாதையை குத்தி போட்டு போகிறார்கள். மிச்சம் இருக்கிற காணிகள்ல புத்தர் குந்தி கொண்டிருக்கிறார். இப்படியானவர்களை வைத்துக் கொண்டு என்னென்று நாட்டை முன்னகர்த்துவது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய இது. அரசுதான் இதை முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். எடுத்தால்தான் ஏதாவது ஒன்று நகர முடியும். நீங்கள் புதிதாக வந்தாலோ பழசாக வந்தாலோ ஒன்று இல்லை. புதுசாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் புதுசாகத்தான் வந்தீர்கள். புதுசாக வந்துவிட்டு ரணில் செய்ததையும் மஹிந்தா செய்ததையும் தான் நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து வரவில்லை. புதுசாக வந்தால் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் புதிதாக இருக்க வேண்டும். அதைத்தான் தமிழ் மக்களும் எதிர்பார்த்தார்கள். தமிழர் தாயகத்தில் பார்த்தீர்கள் பல பகுதிகளில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நிவாரண பணிகள், உதவி செய்யுமாறு பலர் கோருகிறார்கள். தமிழர் தாயகம் மட்டுமில்லை, இலங்கை தீவு முழுவதும் அவ்வாறான நிலைமைதான் இருக்கின்றது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று வரும்பொழுது மக்களாகவே முன் வந்து சில உதவிகளை வழங்க வேண்டும் இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, கடந்த ஆண்டு அதற்கு முதல் ஆண்டும் கூட உயிரோடை தமிழிலும் கூட நாங்கள் ஒரு சிறிய தொகை சேர்த்து கொடுத்திருந்தோம். அப்படி பலரும் செய்கிறார்கள். இது தொடர்பாக சுருக்கமாக உங்களுடைய கருத்து? உண்மைதான். உடனடியான தேவைகளுக்கு அங்குள்ள மக்களின் தற்போதைய சவைவலுக்கு உதவிகள் தேவை என்னும் போது அதை செய்யப்பட வேண்டும். ஆனால் அதற்கு அப்பால் இந்த அதிகாரிகள் இனிவரும் காலத்தில் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு தடுக்க போகிறார்கள் என்பதற்கான வழிமுறைகளை உண்மையில் இனிவரும் காலங்களில் அரசுகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் சமூகமாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். இப்ப சுனாமி வந்த பிற்பாடு கூட அதில் உடனடியாக சுனாமி அனர்த்தத்திலிருந்து மீண்ட கிராமமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது முல்லைத்தீவு தான். அதாவது மிக வேகமாக விருத்தி அடைந்ததும் முல்லைத்தீவு தான் என்று சொல்லி ஸ்ரீலங்காண்ட பாராளுமன்றத்துல அப்ப இருந்த முல்லைத்தீவின் அரசு அதிபர் இமல்டா சுகுமாரன் நினைக்கிறேன், அவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார்கள். அப்ப முல்லைத்தீவு அப்போது விடுதலை புலி என்ற கட்டுப்பாட்டில் இருந்தது. என்ன வளம் அவர்களிடம் இருந்தது? உலங்குவானூர் இருந்ததா, விமானம் இருந்ததா, பெரிய கனரக வாகனங்கள் இருந்ததா? தங்கள் பலத்தை வைத்தவர்கள் செய்த முடித்தார்கள். இல்ல முழு இலங்கையிலேயுமே முல்லைத்தீவு தான் சிறந்ததாக உடனடியாக அதிலிருந்து மீண்டது என்று சொல்லி பாராட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் ஏன் உங்களால் செய்ய முடியாது? இதனை ஏன் உங்களால் செய்ய முடியாது என்றதான் கேள்வி.
அதே போலதான் இப்ப நீங்கள் உங்கள் உட்கட்டுமானங்கள் சரியாக இன்றைக்கு மட்டக்களப்பில் சேதம் குறைவு. ஓரளவு அவர்கள் அந்த உட்கட்டுமானங்களை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சாலை பகுதி, சுண்டிக்குளத்தின் சாலை பகுதியில 1 மாதத்துக்கு முதல் சாலையில் இருக்கிற கடற்படை தளத்துக்கு சென்ற மக்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த தொடுவாய்கள் என்று சொல்வது, தொடுவாய்களை வெட்டி விட்டால்தான் தண்ணி கடலுக்கு போகும், அதை வெட்ட வேண்டும் என்று சொல்லி கடற்படையினர் விடவில்லை. வெள்ளம் வந்த பிறகு அதே கடற்படையினர் வெட்டி இருக்கிறார்கள். வெட்டினவர்களை கடலுக்குள் அள்ளி கொண்டு போய்விட்டார். வந்த பிறகுதான் வெட்டி இருக்கிறாங்க. 5 பேரை காணவில்லை என்று. அப்ப புகைப்படம் அதை முதல் எனக்கு ஒருவர் கூறியிருந்தார், இப்படி 5 கடற்படையினரை காணவில்லை, அவர்கள் தான் தடுத்தாக்கள் என்று சொல்லி. பிறகு புகைப்படங்கள் வரும் வரையிலும் காத்திருந்தோம். புகைப்படம் வந்த பிற்பட பார்த்தால் அவர்கள் தான் ஆரம்ப மக்களை தடுத்தார். அதாவது மக்களுக்கு முதலே தெரியும் என்னென்னத்தை வெட்ட போகணும், அதுக்கால தண்ணி போகணும். யார் தடுத்தார்களோ அவ்வளவு 5 பேரும் இல்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப அதே போலதான் அதாவது கன இடங்கள்ல என்ன நெக்லிஜன் என்று சொல்றது, புறக்கணிப்பு, உதாசீனப்படுத்துவது, கடமையை சரியாக செய்யாதது, இதுதான் அங்குள்ள முக்கிய பிரச்சனை. தமிழர்கள் முன்னர் காலமெல்லாம் அப்படித்தானே, தமிழர்களோட உடனடியாக எதிர்க்க வேண்டும் என்பதுதானே அவர்களுடைய நோக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த கூறும் பொழுது இன்னொரு காட்சி ஒன்று பார்த்தேன். ஒரு வீடு, அந்த ஆழிப்பேரலையின் பொழுது வீடுகள் கடலுக்குள் போய் சங்கமிக்கின்ற அதே மாதிரியான காட்சி கூட பார்க்கக்கூடியதா இருந்தது. குறிப்பா நான் நினைக்கிறேன் கண்டி பகுதிகளில் நினைக்கிறேன், அங்கே மலைப்பகுதிகள் இருக்கின்றபடியால் அங்க நீர் சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றதையும் கூட கூறுகிறார்கள். இதுவும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, அதுவும் குறிப்பா அந்த பகுதிகள் இருப்பவர்கள் கொஞ்சம் வசதி குறைவானவர்கள் தான் அந்த கடைகளை போட்டிருப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. பெருமளவாக பாதிக்கப்பட்டது. இப்ப மலையகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அவர்கள் ஒரு நலிந்து போன ஒரு இடமாக இருந்தவர்கள், அந்த மக்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அன்றாடமாக இப்ப கரையோர பகுதிகளாக இருக்கலாம், மீன்பிடி கிராமங்களாக இருக்கலாம், அவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள் என்று சொல்லி. அப்ப இதில் அன்றாடம் வேலை செய்து பிழைப்பவர்களும் அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்களும் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதை மீட்டெடுப்பது என்பது, இப்போது அவர்களுக்கு உணவை கொடுக்கலாம், ஆனால் இனி அந்த முதலீடுகளை போட்டு திருப்ப அந்த முதலீடுகளை கொண்டு அந்த தொழில்துறையை விருத்தி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற தித்வா புயலினூடாக ஏற்பட்ட அந்த அனர்த்தம், அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, இலங்கை தீவு இந்த அனர்த்தத்திலிருந்து வெளிவருவதற்கு என்ன விதமான சவால்கள் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.